தாய்லாந்து நாடு இந்திய சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. தாய்லாந்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு கட்டமைப்புகளை அந்த நாடு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தாய்லாந்தில் புக்கெட்டில் உள்ள பிரபலமான ஜூவில் ஆடி போக வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது. இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது புலியால் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் புக்கெட் மாகாணம் தெற்கு தாய்லாந்தில் அமைந்திருக்கிறது. இது தாய்லாந்தின் மிகப்பெரிய தீவாகும். அந்தமான் கடலில் அமைந்திருக்கிறது. புக்கெட்டில் சீன மொழி பேசும் மக்கள் மிக அதிகமாகும். இங்கு ஏராளமான சீன ஆலயங்கள் மற்றும் சீன உணவகங்கள் உள்ளன. இங்கு புக்கெட் ரவாய், பெடாங், கரோன், கமலா, கட்டாயாய், கட்டா நோய் மற்றும் மைக்காவா போன்ற பல அற்புதமான கடற்கரைகள் உள்ளனர். உணவகங்கள் இங்கு வரும் மக்களுக்கு பிடித்த இடமாக உள்ளது. புக்கெட்டில் வன உயிரியல் பூங்காவில் புலியுடன் பார்வையாளர்களை செல்ஃபி எடுக்க பூங்கா ஊழியர்கள் அனுமதிக்கிறார்கள். பூங்கா ஊழியர்களின் பேச்சை கேட்டு நாய்க்குட்டி போல் நடந்து வரும் புலிகள் சுற்றுலா பயணிகளை ஒன்றும் செய்யாது. இதனால் பல சுற்றுலா பயணிகள் விலங்குகளுடன் செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த வகையில் இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் புலியுடன் செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டுள்ளார். அவருக்கு நடந்தது பற்றி பார்ப்போம். புக்கெட்டில் உள்ள ஒரு உயிரியல் பூங்காவில் உள்ள புலியை கூண்டிலிருந்து திறந்த பயிற்சியாளர் அதனை இந்திய சுற்றுலா பயணியுடன் அனுப்புகிறார். அவர் புலியின் கழுத்தில் உள்ள செயினை பிடித்தபடி நடந்து வருகிறார். பயிற்சியாளரும் உடன் வருகிறார். அப்போது இந்திய சுற்றுலா பயணி திடீரென புலிக்கு பக்கத்தில் அமர்ந்து செல்ஃபி எடுக்க முயன்றார். இதை பார்த்த புலி கோபமடைந்து அவரை கடித்து குதற தொடங்கியது. புலி தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். அவரது நிலை குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை. இந்த வீடியோவை எக்ஸ் தள பயனர் ஒருவர் மே 29 பதிவிட்டார். அதில் அவர் கூறுகையில், தாய்லாந்தில் ஒரு இந்திய சுற்றுலா பயணி புலியால் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. புலிகளை செல்ல பிராணிகளாக வைத்திருக்கும் இடங்களில் இதுவும் ஒன்று. இங்கு மக்கள் புலியுடன் செல்ஃபி எடுக்கலாம், உணவளிக்கலாம் என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ பதிவேற்றப்பட்ட சில மணி நேரங்களுக்குள் இந்த வீடியோ 1.4 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளும் 5000க்கும் மேற்பட்ட லைக்கும் செய்துள்ளனர். இந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோவிற்கு ஆன்லைனில் கடும் எதிர்வினைகளும் வந்துள்ளன. பல நெட்டிசன்கள் குறிப்பிட்டு இந்திய சுற்றுலா பயணிக்கு என்னாச்சு, அவரது நிலையை பற்றி சொல்லுங்கள் என கவலை தெரிவித்தனர். இன்னும் சில சுற்றுலா பயணிகள் காட்டு விலங்குகளை இப்படி நடத்துவதால் அவை சில நேரங்களில் எதிர்வினை ஆற்றுவதாக கூறினார்கள். என்னதான் புலி யானைகளை செல்லப்பிராணியாக வளர்த்தாலும் ஒரு நாள் கோபப்பட்டு முரட்டுத்தனமாக நடக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக புலியின் உயரத்திற்கு கீழ் மனிதன் தோன்றும் அளவிற்கு இருந்தால் புலி தாக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் நெட்டிசன்கள். மேலும் புலியின் வயிற்றை இந்திய சுற்றுலா பயணி தொட்டுள்ளார். அதுவும் புலியை கோபப்படுத்தியிருக்கும் என்கிறார்கள் நெட்டிசன்கள். அதே நேரம் இது போன்ற வனவிலங்கு சுற்றுலா நடவடிக்கைகளை அதிகாரிகள் இன்னும் கடுமையாக விசாரித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை நெட்டிசன்கள் வைத்துள்ளனர்.